துலாம் ராசிக்காரங்க கடன் வாங்க போறதுக்கு முன்னாடி பல ஆயிரம் தடவை யோசிச்சு தான் நீங்கள் கடன் வாங்கணும். ஏன்னா அதிக ஆடம்பரத்துக்கு விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழல்ங்கிறது பெரும்பாலான துலாமுக்கு அமைஞ்சிடும். அதனால செய்யக்கூடிய செலவுகள் நிஜமாலுமே அந்த நேரத்துக்கு உகந்ததா தேவையானதா அப்படிங்கிறத கருத்தில் வச்சுட்டு தான் நீங்கள் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகணும். பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, விநாயகரை போய் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா? விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டால் மட்டும் இங்கே கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை. அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அது போக முக்கியமாக சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம், எல்லா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்ட காலங்களில் எதுவுமே பண்ணாம, அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம, கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம, சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம், அந்த நேரத்தில் முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம காலங்களில் கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம். ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க.